Taste the Daily. ஈரோடு மாநகர மாவட்ட கழக அலுவலகமான இதய தெய்வம் அம்மா மாளிகையில் அதிமுக பூத் கமிட்டி பணிகள் தொடர்பான செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி ஆகியோர் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேசுகையில், ஈரோடு மாவட்டம் அதிமுகவின் எஃகு கோட்டை என்றும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி மீண்டும் முதல்வராக போவது உறுதி என்றும் கூறினார். பெருமையான மாவட்டம் அதிமுக கோட்டை. இப்போ மாட்டுக்கிறதுக்கு இப்போ கோட்டை கண்டிப்பா 2026ல கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம். சிறப்பான கூட்டணி இங்க எடப்பாடி தலைமையில் அமையும். உறுதியாக திமுக ஆட்சி கண்டிப்பா போயிடும். மாட்டுக்கிறதே இல்லை. திமுக ஆட்சி போயிடும். அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வருவார். மாட்டுக்கிறதுல கிடையாது. கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதிமுகவில் மட்டுமே உழைப்பவர்களுக்கு எதிர்காலம் உண்டு என்றும் கழக பொதுச் செயலாளரை மீண்டும் முதல்வராக்கும் வகையில் நிர்வாகிகள் திறம்பட பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இயக்கம் சாதாரணப்பட்ட இயக்கம் என்று சொன்னால் அதன் எடப்பாடியாரும் ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர் கிராமத்திலிருந்து தன்னுடைய உழைப்பாளர் விசுவாசத்தாலும் மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, அமைச்சர் என்று அதற்கு பின்னால் முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த இயக்கத்திலே உழைப்பவருக்கு மரியாதை இருப்பதற்கு என்பதற்கு உதாரணம் அதன் எடப்பாடியார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நமக்கு தன்னம்பிக்கை வேண்டும். நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் தான் நாம் உழைக்கின்றோம். எதிர்காலத்தில் நமக்கு நிச்சயமாக நமக்கு எதிர்காலம் இருக்கும் என்று ஒவ்வொருவரும் நீங்கள் நினைத்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் இந்த ஈரோடு தொகுதி யார் வந்தாலுமே எந்த பவன் வந்தாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட கோட்டையிலிருந்து மாற்ற முடியாது என்பதற்கு தெரியும். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் MSM ஆனந்தன், PC ராமசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலகிருஷ்ணன், KS தென்னரசு, VP சிவசுப்பிரமணி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன், முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம், முன்னாள் துணை மேயர் KC பழனிசாமி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.